அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் ஹாபிஸ். நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 35வது ஸ்டிச் ஜேலர் ஒர்க். இது ஒரு சாட்டின் பேஸ்ட் ஸ்டிச்சு. சாட்டின் ஸ்டிச்சே ஒரு 4 ஸ்டிச்சாக 4 டைரக்ஷனில் போடுறது தான் இந்த ஒர்க்கு. அப்புறம் அதை சுற்றி 4 ஸ்டிச்சு சாட்டின் ஸ்கொயராக தெரியும் பார்க்க. இதுதான் ஜேலர் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு எங்கே யூஸ் ஆகும்னா பார்டர் லைனில் போடுறதுக்கு. இப்போ ஒரு பில்லோ கவர்னால் அந்த பார்டர் லைன் நடுவில் ஒரு எம்ப்ராய்டரி பண்ணிட்டு, இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரியே எம்ப்ராய்டரி பண்ணிட்டு சைடில் வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுற இடத்துல இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இல்லை சுடிதாரு, துப்பட்டா எதில் வேணாலும் பார்டர் லைனுக்கு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பஞ்ச் ஒர்க் ஸ்டிச் மாதிரி தெரியும். பஞ்ச் ஒர்க்கில் வந்து 8 டைரக்ஷன்லேயும் நம்ம சாட்டின் போடுவோம். ஆனால் சுற்றி இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம போட மாட்டோம். இதில் வந்து 4 சைடு மட்டும் போட்டுட்டு சுற்றி சாட்டினால் ஃபினிஷ் பண்ணுறோம். மிஷின் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸில் ரொம்ப வித்தியாசம் இருக்கா. சில கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஒர்க்கோட சிமிலர் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். அது என் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த மாதிரி சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுங்கிறது நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே நான் தனியாக இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இது என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் போட்ட டிசைனு. ஒரு ஈஃபில் டவரை நான் வரைஞ்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஜேலர் ஒர்க்குக்கு வந்து இந்த ஈஃபில் டவர் சூட் ஆகுன்றதுக்காக இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலராக இருக்கலாம் சும்மா பில்டிங் லாங் ஷாட்டில் பில்டிங் தெரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா இது வந்து ஆல்பம் முடிக்கிற நேரத்தில் ரொம்ப அவசரமாக போட்ட ஸ்டிச்சு, அதனால் ரொம்ப டீட்டெயிலிங் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.